ஏர்லி மார்னிங் நம்ம எங்கேயாவது போகும்போது புது புது விஷயங்கள் தோணும். ஜஸ்ட் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துங்களேன். ஒரு 5 மணிக்கு ஒரு காரையோ, டூ வீலரையோ அல்லது வாக்கிங்கோ அப்படி போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு போர்ஷான ஏரியாவில் உங்களோட வெஹிக்கிளை நிறுத்துங்க. இவ்வளோ பணக்காரங்களாம் இருக்காங்கல்ல இந்த ஊரில். என்ன மாதிரி வீடு அழகாக இருக்குல்ல. இதை இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க, எவ்வளோ காசு இருக்கும். என்ன மாதிரி காஸ்ட்லி காசுலாம் இருக்குல்ல. நாம் இதை எப்போ வாங்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன். லாஸ்ட் ஒன், நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பிறக்காதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கெமிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம குடிக்கிற தண்ணி கூட சரியில்லை. ஆர்ஓ வாட்டர் குடித்தாலே குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயினாக சுகர் சொல்கிறாங்க. வெள்ளையாக இருக்க பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. அதில் மிக முக்கியமானது சுகரும் மில்க்கும். இதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். டீ குடிச்சிங்கன்னா பிளாக் டீ மாதிரி குடிங்க, சரியா. சுகரை முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நாட்டு சர்க்கரை மாதிரியான உண்மையான ஒரிஜினல் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் சரியில்லாத